لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள், சஹாபா பெருந்தகைகள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், இத்திருச்சபையில் வீற்றிருக்கின்ற சங்கைக்குரிய உலமாக்களே, அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, அன்பு சரார்களே, அஜ்மீர் அரசர் கரீப் நவாஸ் ஹாஜா முஐனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினதும், அவர்களின் அருமை புதல்வர் சர்தாரே சர்வார் ஹாஜா ஃபஹ்ருத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினதும் நினைவாக பத்ரியா ஜும்மா பள்ளி வாயலில் 12வது வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திருச்சபையிலே நாம் வீற்றிருக்கின்றோம். இன்று இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகி 6ஆம் இரவு இந்த இடத்திலே நாங்கள் அவர்களின் புகழை பாடிவிட்டு அவர்களுடைய வரலாறுகளை, அவர்களுடைய அகமியங்களை கூறுவதற்காகவும் கேட்பதற்காகவும் வீற்றிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். உலகத்திலே குறிப்பிட்ட ஒரு சிலர்களைத்தான் நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். உலகத்தில் உள்ள அத்தனை அறிஞர்களையும் நாங்கள் கொண்டாடுவதில்லை. குத்புல் அக்தாப் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். ஹாஜா முஐனுத்தீன் சிஷ்தி உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். இப்படி விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சில பெரியார்கள் மட்டுமே நினைவுபடுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றார்கள். இவர்கள் எதனால் இத்தகைய தன்மைகளை பெற்றார்கள், இந்த அந்தஸ்தை பெற்றார்கள், இப்படியான உயர்வுகளை பெற்றார்கள் என்பதை நாங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். சிந்தனை பண்ணி பார்ப்பது மட்டுமல்ல, அவர்கள் சென்ற வழியில் நாங்களும் சென்று அவர்கள் என்ன கொள்கையில் வாழ்ந்தார்களோ அதே கொள்கையில் நாங்களும் வாழ்ந்து அவர்களுடைய அந்தஸ்துகளை பெறுவதற்கு முயற்சிக்கவும் வேண்டும். ஹாஜா நாயகத்தினுடைய அந்தஸ்தை நாம் பெறாவிட்டாலும், குத்புல் அக்தாப் அவர்களுடைய அந்தஸ்தை நாங்கள் பெறாவிட்டாலும், அவர்களுடைய அந்தஸ்துகளில் ஒரு கோடியில் ஒரு பகுதியை ஏனும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். விழா எடுப்பது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. கந்தூரி கொடுப்பது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. அவர்கள் எதனால் கந்தூரி கொடுக்கப்படுவதற்கு தகுதியானார்கள், எதனால் விழா எடுப்பதற்கு தகுதி பெற்றார்கள் என்பதை ஆராய்ந்தறிந்து அந்த வழியிலே சென்றால் மட்டும்தான் நாங்கள் வெற்றி பெறலாம். அவர்கள் என்ன வழியிலே சென்றார்கள்? நேற்றிரவு நான் சொன்னேன், ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத் என்று 4 வகைகள் இருக்கின்றன. இந்த 4 வகைகளையும் அறிந்து இந்த 4 வகைகளும் கூறுகின்ற வழியிலே சென்றால் மாத்திரம்தான் ஜெயம் பெறலாம். இவற்றில் ஒன்றை விட்டுவிட்டு
மற்றவைகளை எடுத்து நடப்பதினால் நாங்கள் விமோசனம் பெற முடியாது. உதாரணமாக, ஒருவன் ஷரியாத்தை எடுத்து நடக்குகிறான், ஷரியாத்தின்படி வாழ்கிறான். அவன் தரீக்கத்தை பின்பற்றவும் இல்லை, ஹகீகத்தை பின்பற்றவும் இல்லை, மாரிபத்தை பின்பற்றவும் இல்லை. அவை என்னவென்று அவன் தெரிந்து கொள்ளவும் இல்லை. இவன் விமோசனம் பெறுவானா? இவன் வெற்றி பெறுவானா? வெற்றி பெற மாட்டான். இதுதான் சூஃபிசம் கூறுகின்ற இறுதியான தீர்க்கமான முடிவு. யார் எதை சொன்னாலும் சரி, ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஞானிகள் எடுத்திருக்கின்ற முடிவு என்ன தெரியுமா? ஒருவன் இந்த நான்கையும் பின்பற்றி இந்த நான்கும் கூறுகின்ற வழியிலே செல்ல வேண்டும். ஷரியாத்தை மட்டும் எடுத்து நடந்து மற்றவைகளை விட்டு நடந்தானே ஆனால் அவன் விமோசனம் பெற முடியவே முடியாது. கரீப் நவாஸ் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இத்தகைய அந்தஸ்துக்குரியவர்களாக எதை கொண்டு ஆனார்கள்? ஷரியாத்தை எடுத்து நடந்தார்கள், தரீக்கத்தை எடுத்து நடந்தார்கள், ஹகீகத்தை எடுத்து நடந்தார்கள், மாரிபத்தை எடுத்து நடந்தார்கள். ஷரியாத்திலே பெரும் புலியாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஷரியாத்து புலியாகவும் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவுதான் ஞானத்தை கற்றாலும், எவ்வளவுதான் உயர்வான அந்தஸ்துகளை பெற்றாலும் அவர்கள் ஷரியாத்திலிருந்து கொஞ்சம் கூட நகரவில்லை, விலகிச் செல்லவில்லை. ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு பல்லாண்டுகள் பணிபுரிந்த ஒரு சிஷியன், ஒரு மாணவன், ஒரு ஹாதிம் கேட்டானாம், நாயகமே, பல்லாண்டுகளாக உங்களுக்கு நான் பணிபுரிந்து வருகிறேன், உங்களிடமிருந்து ஒரு கராமத், சிறியதோர் அற்புதத்தையும் நான் காணவில்லையே, என்ன என்று அவன் கேட்டானாம். அவன் பல்லாண்டு காலம் அவர்களுக்கு பணிபுரிந்ததினால் அந்த காலகட்டத்துக்குள் அவர்கள் எத்தனையோ கராமத்தை காட்டித்தான் இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு நியாயத்துக்காக அந்த சிஷியனுக்கு அவைகளை காட்டி கொடுக்கவில்லை, தெரியாதவனாக இருந்தான். அதனால் தான் கேட்டான், பல்லாண்டுகள் பணிபுரிந்தும் உங்களிடமிருந்து ஒரு கராமத்தை நான் காணவில்லையே, என்ன என்று கேட்டான். அதற்கு ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பதில் சொன்னார்கள்? நீ என்னிடத்தில் இருந்த காலங்களிலே ஒரு நாளிலாவது ஒரு வக்து தொழுகையை நான் விட்டிருக்கின்றேனா என்று கேட்டார்கள். ஒரு நாளிலாவது ஒரு வக்து தொழுகையை நான் விட்டிருக்கிறேனா என்று கேட்டார்கள். இல்லை நாயகமே, நீங்கள் 70 ஆண்டுகளாக தூங்காமலேயே இருக்கிறீர்களே. ஹாஜா நாயகம் எத்தனை வருஷம் தூங்காமல் இருந்தார்கள்? 70 ஆமன் தஜாபைத்தும் லிஜன்பிக்குமு, 70 ஆண்டுகள் ஹாஜா நாயகம் ஒரு நொடியும் கூட தூங்காமல் இருந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அற்புதம்! நாயகமே, இதை தவிர வேறு என்ன கராமத்? அப்போதுதான் ஹாஜா நாயகம் சொல்கிறார்கள், ஒரு வேளை ஒரு வக்து தொழுகையை நான் தொழாமல் விட்டதை நீ கண்டிருக்கிறாயா? இல்லை நாயகமே, 70 ஆண்டுகள் உறங்காமல் இருந்த நீங்கள் ஒரு தொழுகையை, ஒரு வக்தை கூட விடவில்லை, விட்டதாக நான் அறியவில்லை நாயகமே என்றான். அப்பொழுது ஹாஜா நாயகம் சொன்னார்கள், இதைவிட கராமத்து என்ன இருக்கிறது? 70 வருடங்களில் ஒரு தொழுகை, ஒரு வக்தையும் கூட விடாமல் இருப்பது சாதாரண காரியமா? நாங்களே ஒரு நாளைக்கு 5 வேளையை சரியாக தொழ முடியாமல் எத்தனையோ வக்துகளை தவற விடுகின்றோம். இந்த சபையிலே வீற்றிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சியிலே கேட்டு பாருங்கள். ஒரு மனிதனுக்கு தொழுகை 15 வயதிலிருந்து கடமையாகிறது. இப்போது 40 வயதில் உள்ள ஒருவர் அவருடைய நெஞ்சிலே கையை வைத்து கேட்கவும்,
50 வயதில் உள்ள ஒருவர் அவருடைய நெஞ்சிலே கையை வைத்து கேட்கவும், உங்களுடைய இத்தனை காலகட்டங்களிலே ஒரு வக்தாவது நீங்கள் தவறாமல் தொழுதிருக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த சபையிலே யாரும் முன் வந்து சொல்ல முடியாது. எனவே அவ்வளவு காலங்களும் ஒரு தொழுகையை கூட தவற விடாமல் தொழுதது கராமாத்துக்களில் மிகப்பெரிய கராமத்து என்று ஹாஜா நாயகம் அவர்கள் அந்த சிஷியனுக்கு சொன்னார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகிறீர்கள்? ஹாஜா நாயகம் அவர்கள் ஷரீஅத்தை எந்த அளவு பேணி நடந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தரீகத், அதே போல ஹகீகத், அதே போல மாரிஃபத், இந்த நான்கையும் ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கைப்பிடித்து வாழ்ந்ததினால்தான் இப்படியான உயர்நிலை பெற்றார்கள். இன்று நாங்கள் அவர்களுக்கு விழா எடுப்பதற்கும் கந்தூரி கொடுப்பதற்கும் காரணம் என்ன? இந்த நான்கையும் ஏற்று சூஃபிச வழியிலே சென்று ஞான வழியிலே சென்று உயர்நிலை பெற்றதினால் தான் நாங்கள் விழா எடுக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம். ஒருவன் ஷரியத்திலே மட்டும் போகிறான், தரீகத்தை எடுக்கவில்லை, ஹகீகத்தை எடுக்கவில்லை, மாரிஃபத்தை எடுக்கவில்லை. இவருக்கு விலாயத்து கிடைக்குமா? இவர் வெளியாகுவாரா அல்லது குத்துபாகுவாரா அல்லது இவருக்கு ஆன்மீகம் கிடைக்குமா? இவருக்கு கல்பு துறக்குமா? இல்லவே இல்லை. இந்த நான்கையும் ஒன்றாக ஏற்று நடந்தால் மாத்திரமே விலாயத்து கிடைக்கும், குத்துபியத்து கிடைக்கும், மெஞ்ஞானம் கிடைக்கும். ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத், இது நான்கையும் பின்பற்ற வேண்டும் என்று ஆறு சொல்றா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஷரியத்தை மட்டும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருந்தால் நாங்கள் ஷரியத்தை மட்டும் பின்பற்றலாம், இவையெல்லாம் தேவையில்லை என்று விடலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஷரியத்தை பின்பற்றுங்கள், தரீகத்தையும் பின்பற்றுங்கள், அதற்குள் ஹகீகத்தும் மாரிஃபத்தும் இருக்கிறது. வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, உங்களில் ஒவ்வொருவருக்கும் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும், உங்களில் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம் ஷிர்அத்தன், ஷரீஅத்தையும், வ மின்ஹாஜன், தரீகத்தையும் ஆக்கி வைத்திருக்கிறோம். இரண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்க, ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை புறக்கணிப்பது ஏன்? மற்றதை விடுவது ஏன்? வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. அரபு படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், இல்லாவிட்டால் அதனுடைய தாற்பயம் புரியாது. இருந்தாலும் நான் சுட்டி காட்டுகிறேன். உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஷரீஅத்தையும் தரீகத்தையும் நாங்கள் தந்திருக்கிறோம் என்றால் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒன்றை விடுங்கள் என்ற அர்த்தமா? இரண்டையும் எடுங்கள் என்ற அர்த்தமா? என்ன அர்த்தம் வரும்? இரண்டையும் எடுங்கள், ஒன்றை மட்டும் எடுத்து ஒன்றை மற்றதை விடாதீர்கள், இரண்டையுமே எடுங்கள். இரண்டையுமே எடுங்கள், ஒன்றை எடுத்து மற்றதை விடாதீர்கள் என்ற கருத்து எங்கிருந்து பிறக்கிறது? வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. வாவ், வா ஒன்றைக்கு பாருங்க. வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜன். வ என்ற அந்த வாவு, இந்த வாவு எதை காட்டும்? இரண்டையும் எடுக்க வேண்டும் என்பதை காட்டுமே தவிர ஒன்றை விட்டு ஒன்றை மட்டும் எடுக்கலாம் என்ற கருத்தை தராது. எதை போல நான் இந்த பையனிடத்திலே சொல்லுகிறேன், பாலையும் தேனையும் குடி,
பாலையும் தேனையும் குடி என்றால் என்ன கருத்து? இரண்டையும் குடி என்ற கருத்து தான். பாலை குடி அல்லது தேனை குடி என்ற கருத்து அல்ல. அரபியிலே எப்படி சொல்ல வேணும்? இஷ்ரபில் லபன வல் அஸல, பாலையும் தேனையும் குடி. அங்க வாவ் வந்துருச்சு. இவர் ரெண்டையும் குடிக்கத்தான் வேணும். இப்படி சொன்னால் வாவை பயன்படுத்தாமல் ஔ என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினால் அதை குடி அல்லாவிட்டால் இதை குடி என்ற அர்த்தம் வரும். எப்படி? இஷ்ரபில் லபன அவில் அஸல, பாலை குடி அல்லது தேனை குடி என்றால் நீங்கள் ஒன்றை தெரிவு செய்து அதை எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றை விடலாம். பாலையும் தேனையும் குடி என்றால் இரண்டையும் குடித்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருவசனத்திலே வாவை உபயோகித்திருக்கிறான், பயன்படுத்தியிருக்கிறான். ஷரியத்தையும் தரீக்கத்தையும் தந்திருக்கிறேன், இரண்டையும் பின்பற்றுங்கள். ஒன்றை எடுத்து ஒன்றை விடுங்கள் என்று சொல்வதாயிருந்தால் எப்படி சொல்ல வேண்டும்? ஒலிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் அவ் மின்ஹாஜா. ஒன்றோ ஷரியத்தை எடுங்கள், தரீக்கத்தை விடுங்கள், அல்லது தரீக்கத்தை எடுங்கள், ஷரியத்தை விடுங்கள் என்று கருத்தெடுப்பதாயிருந்தால் அந்த வசனம் அவ்வாறு வந்திருக்க வேண்டும். அவ் என்ற ஒரு சொல் வந்திருக்க வேண்டும். அவ் வந்திருக்கிறதா? இல்லை. எதுபோல் அல்லாஹ் சொல்கிறான்? தேனையும் பாலையும் குடி என்று சொல்வது போல் ஷரியத்தையும் தரீக்கத்தையும் தந்திருக்கிறேன், இரண்டையும் எடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இன்று உலகத்திலே 99% ஷரியத்தை எடுக்கிறார்கள், தொழுகிறார்கள், நோன்பு பிடிக்கிறார்கள், ஸகாத்து கொடுக்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், ஸலவாத்து சொல்லுகிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், நன்மையான காரியங்கள் செய்கிறார்கள், ஷரியத்தை எடுக்கிறார்கள். இன்னும் ஒன்றை அல்லாஹ் சேர்த்து சொன்னானே, அதையும் எடுக்கத்தான் வேண்டும் என்று. அது என்ன? தரீக்கத். அதை விட்டு நடக்கின்றார்கள். 99% முஸ்லிம்கள் இதை விட்டு நடக்கின்றார்கள். குர்ஆன் உணர்த்துவதை சரியாக உணராமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் முஸ்லிம்களாகிய நாங்கள் ஷரியத்தை எடுப்பது போல் தரீக்கத்தையும் நிச்சயமாக எடுத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் இறைவனுடைய தண்டனைக்குள்ளாக வேண்டி வரும். பரவலான கருத்து என்ன இருக்கிறது? ஷரியத்தை எடுக்காவிட்டால் இறைவன் தண்டிப்பான், தரீக்கத்தை எடுக்காவிட்டால் பரவாயில்லை, அது சூபிகளுக்கு ஞானிகளுக்குள்ள விஷயம் என்று கருதுகிறார்கள். பரவலான அபிப்பிராயம் இருக்கிறது. அப்படி அல்ல. எப்போது ஒருவனுக்கு தொழுகை கடமையாகிறதோ அன்றிலிருந்து அவனுக்கு தரீக்கத்து வழியில் செல்வதும் கடமையாகிறது. சிலர் 50 வயதை தாண்டிய பிறகு 70 வயதை தாண்டிய பிறகுதான் தரீக்கத்தில் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து பையத்தில் கொடுக்கின்ற ஷேகுமார்களை தேடித் திரிகிறார்கள். 40 வயது 50 வயது அடைய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. எப்போது உங்களுக்கு தொழுகை கடமை, எப்போது உங்களுக்கு நோன்பு கடமை, எப்போது ஷரியத்து சட்டங்கள் உங்கள் மீது கடமையோ சாதாரணமாக 15 வயதிலிருந்து அவை கடமையாகும். அந்த வயதில் இருந்தே இறை ஞானத்தை கற்றுக்கொள்வதும் கடமை, கடமையிலும் கடமை. தரீக்கத்து வழியிலே செல்வது கடமையிலும் கடமை. நேற்றிரவு பேசும்போது நான் சொன்னேன், ஷரியத் என்பது மேல்விலாசம் மட்டும்தான், முகவரி மட்டும்தான், அட்ரஸ் மட்டும்தான், அது கடிதம் அல்ல. முகவரியை பார்த்துக் கொண்டே உங்களுடைய காலத்தை கழிக்காதீர்கள். ஷரியத்தில் இருந்து கொண்டே உங்களுடைய காலத்தை கழிக்காதீர்கள். முகவரி எழுதப்பட்ட கவரின் உள்ளே இருக்கின்ற கடிதத்தை எடுத்து படியுங்கள். தரீக்கத் வழியிலே சென்று பாருங்கள், அதில் தான் வெற்றி உண்டு. உதாரணங்கள் சொல்கிறார்கள். ஷரியத், தரீக்கத், ஹகீகத்,
மாரிஃபத். இதற்கு உதாரணங்கள் பல சொல்கிறார்கள். ஒன்றை நான் சுட்டிக்காட்டுகிறேன். எது அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஷரியாத் அவசியமா, தரீக்கத் அவசியமா, ஹக்கீகத் அவசியமா, மாரிஃபத் அவசியமா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். தேங்காய், ஒரு தேங்காயை எடுங்கள். இன்று பகலைக்கு வீட்டிலே சமைப்பதற்கு தேங்காய் பால் வேணும். சமையலுக்கு தேங்காய் பால் வேணும். என்ன செய்ய வேண்டும்? தேங்காயை வாங்கணும். தேங்காயை எடுக்கத்தான் வேணும். தேங்காயில எத்தனை அம்சம் இருக்கிறது? தேங்காய் மட்டை, தேங்காய்க்கு வெளியே கவர் பண்ணி இருக்கின்ற தேங்காய் மட்டை, மட்டை உண்டு. மட்டையை உரித்தவுடன் சிரட்டைக்குள் இருப்பது என்ன? தேங்காய். அந்த தேங்காயை பிழிந்தால், கசக்கினால் வருவது என்ன? பால். எங்களுக்கு தேவை தேங்காய் மட்டையா? பகலைக்கு பாலான காய்ச்சணும். வீட்டுல தேங்காய் பால் வேணும். தேங்காய் மட்டை எடுத்து பாலானம் காய்ச்சலாமா? ஏலா. சிரட்டை எடுத்து பாலானம் காய்ச்சலாமா? ஏலா. உள்ளே இருக்கின்ற அந்த தேங்காயை தான் எடுத்து பாலானம் காய்ச்சலாமா? ஏலா. என்ன செய்ய வேணும்? பால் எடுத்து, தேங்காய் பாலை எடுத்து பாலானம் காய்ச்ச வேண்டும். தேங்காய் மட்டை ஷரியத், சிரட்டை தரீக்கத். தேங்காய் உள்ளுக்கு இருக்கின்றதே தேங்காய் வெள்ளை நிறத்திலே இருக்கின்ற தேங்காய் ஹகீகத். தேங்காய் பால் மாரிஃபத். இந்த நாளில் எங்களுக்கு எது மெயின்? எங்களுடைய இலட்சியம் தேங்காய் மட்டையா, சிரட்டையா, தேங்காயா, தேங்காய் பாலா? பால் தான் எங்களுடைய லட்சியம். இவன் பகலைக்கு பாலானம் காய்ச்ச வேணும். தேங்காயை வாங்கி கொண்டு வந்து மட்டையை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதில் உரிச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். பாலானமாகுமா? இல்லை. சிரட்டையை பார்த்து கொண்டே இருக்கிறான். பாலானமாகுமா? இல்லை. தேங்காயை கட்டியை பார்த்துக் கொண்டிருக்கிறான். பாலானமாகுமா? இல்லை. பால் வர வேண்டும் பாலானமாகுவதற்கு. ஷரியாத்து தேங்காய் மட்டை, அதையே பார்த்துக் கொண்டிருந்தால் லட்சியம் கிடைக்காது, பால் கிடைக்காது. சிரட்டையிலே கை போட வேண்டும், சிரட்டையை உடைக்க வேண்டும். சிரட்டையை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தால் காரியம் முடியாது. உள்ளே இருக்கின்ற அந்த தேங்காய் கட்டியை எடுக்க வேண்டும், வெட்ட வேண்டும் அல்லது துருவ வேண்டும். அதை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதை பிழிந்து கசக்கி அதிலிருந்து பால் எடுக்க வேண்டும். ஷரியாத் தேங்காய் மட்டை, தரீக்கத் சிரட்டை, ஹகீகத் தேங்காய், மாரிஃபத் தேங்காய் பால். ஒரு மனிதனுக்கு அவசியம் என்ன? நானும் தேவைதான். தேங்காய் மட்டையை அடுப்புக்கு தானே வைக்கலாம் தானே, முறகாக பாதிக்கலாம் தானே, திங்க இயலாது. அதுல எந்த ருசியும் இல்லை. அதுவும் தேவைதான். பால் எடுப்பதா இருந்தால் தேங்காய் வேணும் தான். மட்டையை கலட்டித்தான் ஆரம்பிக்கணும். தேங்காய் வைத்துக் கொண்டு பால் எடுக்க முடியுமா? தேங்காய் தேங்காயாக இருக்க நாம் பால் எடுக்க முடியுமா? இயலாது. என்ன செய்ய வேண்டும்? மட்டையை கலட்ட வேண்டும். முதலில் செய்ய வேண்டிய பணி மட்டையோடு சம்பந்தப்பட்டது. முதலில் பணி ஷரியத்தோடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது சிரட்டையிலே கையவை, மூன்றாவது தேங்காயில் கையவை, நாலாவது உனக்கு பால் கிடைக்கும், உன்னுடைய லட்சியம் நிறைவேறும். இதே விதமாக நாங்கள் ஷரியத்தோடு மட்டும் நின்றால்
வெற்றி பெற முடியாது, லட்சியம் நிறைவேறாது. தேங்காய் பால் எங்களுடைய லட்சியம் என்பது போல மாரிஃபத் நான்காவது படியில் உள்ள இறை ஞானம் எங்களுடைய லட்சியம். அவனை தெரிந்து கொள்வது எங்களுடைய லட்சியம், அவனை அறிந்து கொள்வது எங்களுடைய லட்சியம். நமக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது. ஒரு சபைக்கு நாங்கள் போனோம். ஒரு மகன் இருக்கிறான், மகனும் அந்த சபையிலே இருக்கிறான், தகப்பனும் இருக்கிறான், பல கூட்டம் அங்கே இருக்கிறது. ஒருவன் என்னுடைய மகனிடத்திலே, தம்பி உங்களோட வாப்பாட பேர் என்னன்னு கேட்கான். வாப்பாட பேர் எனக்கு தெரியாது என்று என்னுடைய மகன் சொல்கிறான். உங்களுடைய தகப்பனுடைய தொழில் என்ன தம்பி என்று அவன் கேட்கிறான். தொழிலும் தெரியாது என்று இவன் சொல்கிறான். உன்னுடைய தகப்பனின் நிறம் என்ன தம்பி, கருப்பா சிவப்பா, அதுவும் தெரியாது என்று சொல்கிறான். நானும் சபையில் இருக்கிறேன். எனக்கு சந்தோஷம் வருமா கோபம் வருமா? என்ன வரும்? கோபம் வரும். பெற்றேன், வளர்த்தேன், 30 வயசா போச்சு, இவனுக்கிட்ட வாப்பாட பேர் என்ன என்று கேட்கான். இவன் தெரியாங்க. தொழில் என்ன என்று கேட்டதற்கு தெரியாங்க. நிறம் என்ன என்று கேட்டதற்கு தெரியான்னு சொல்றான். ஹராமுல முறை. நான் நினைப்பேன் என்னுடைய மனதிலே, என்னுடைய மகன் தான், ஆனால் இவன் ஹராமுல முறை. என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிறானே என்று நான் நினைப்பேனா இல்லையா? எனக்கு ஆத்திரம் வருமா இல்லையா? அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அறிய வேண்டும் என்ற ஒரே ஒரு லட்சியத்துக்காக, அறிந்து வணங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு லட்சியத்திற்காக எங்களை படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் என்றால் யாரு? அவருடைய பேர் என்ன? அவருடைய தன்மைகள் என்ன? அவருடைய சிறப்புகள் என்ன? அவனுடைய அஸ்மாக்கள் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தகப்பன் மகனை சொன்னது போல் ஹராமுல புரக்கி என்று எங்களை ஏசி துரத்தி விடுவான். அவனுடைய சன்னிதானத்துக்கு எங்களை எடுக்க மாட்டான். அவனுடைய லட்சியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நம்மை எல்லாம் படைக்கணும்ங்கிற கடமையா? படைக்காட்டி நாங்க இன்னும் நடவடிக்கையா எடுத்து போட்டுருவோம். போலீஸ் நடவடிக்கை, ராணுவ நடவடிக்கைகள் இல்லையே. ஏன் படைச்சான்? இரக்கத்துல படைச்சிருக்கான். இங்கு யாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபத்துல படைக்கல. சிருஷ்டிகள் அவனுடைய மஹப்பத்தினுடைய வெளிப்பாடு. அவனுக்கு ஆசை ஏற்பட்டு ஆசை கடல் பொங்கி நின்று இல்லவா இல்லவா அலிபூலாமி மொழி திரண்டு இல்லவா இல்லவா ஓசையாது வலம் புரியாம் இல்லவா இல்லவா ஓடும் கப்பல் முஹம்மதியா இல்லவா இல்லவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஆசை ஏற்பட்டுச்சு. எப்படியான ஆசை? 25 வயது வாலிபனுக்கு, 30 வயதில் இருக்கின்ற ஒரு வாலிபனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்படும் அல்லவா? அந்த ஆசை போன்ற ஆசையா? அதைவிட எத்தனையோ கோடி மடங்கு கூடுதலான ஒரு ஆசை தன்னில் உள்ள தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஆசை ஏற்பட்டுச்சு. நானும் நீங்களும் எங்க இருந்த ஆட்கள்? எங்க இருந்தோம்? கொப்பு வித்தினுள்ளே குடியிருந்த கொள்கையென எப்பொருட்கும் சித்தாய் இருந்தாய் மனோன்மணியே. கொப்பு வித்தின் உள்ளே குடியிருந்த கொள்கையென ஒரு மாங்கூட்ட, ஒரு மாவிதை. இந்த மாவிதைக்குள் எத்தனையோ கோடிக்கணக்கான இலைகள்,
கோடிக்கணக்கான பூக்கள், கோடிக்கணக்கான காய்கள், கோடிக்கணக்கான கனிகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியுதா? இல்லை. காய்களை கனிகளை உடைய ஒரு மரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இவையெல்லாம் எங்கே இருந்தன? மாங்கொட்டைக்குள் இருந்தன, மாவிதைக்குள் இருந்தன. அதே போல நானும் நீங்களும், உலகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டிகளும் படைப்புகளும் அல்லாஹ்விலே இருந்தன, அவனுடைய தாத்திலே இருந்தன. இவ்வாறு சொல்லும் போது நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பெட்டகத்தின் உள்ளே பொருள் இருப்பது போல, பெட்டிக்குள்ளே பொருள் இருப்பது போல அல்லாஹ்வுக்குள்ளே நாங்கள் இருந்தோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தஆலா வாக நாம் எல்லாம் இருந்தோம். அதான் கருத்து. ஒரு பெட்டிக்குள்ள, சூட்கேஸுக்குள்ள சேட்டு சாமான வைக்கிறமே, பெட்டிக்குள் உடுப்பு இருக்கிறது, பெட்டகத்தினுள் புடவை இருக்கிறது. இதே போல அல்லாஹ்வினுள் நாங்கள் இருந்தோம், படைப்புகள் இருந்தன என்று கருத்துக் கொள்வதா? அப்படி கருத்துக் கொள்ளாதீர்கள், ஷிர்காக போய்விடும். அல்லாஹ்வில் நாங்கள் இருந்தோம். மாங்கொட்டைக்குள்ள லட்சக்கணக்கான பூக்கள் வேறையா, லட்சக்கணக்கான இலைகள் வேறையா, லட்சக்கணக்கான காய்கள் வேறையாகவா இருந்துச்சு? மாங்கொட்டை இருந்துச்சு. இந்த மாங்கொட்டையை உடைச்சு பார்த்தா என்ன இருந்திருக்கும்? பருப்பு இருந்திருக்கும். இதிலேதான் அத்தனை இலைகளும் பூக்களும் காய்களும் கனிகளும் இருந்தன. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பரிசுத்த ஸாத்தில், அவனுடைய வஜூதில் நாங்கள் அனைவரும் சர்வ சிருஷ்டிகளும் இருந்தோம். அப்ப எங்களுடைய குடியிருந்த வீடு எது? நாங்கள் குடியிருந்த வீடு அல்லாஹ்வின் ஸாத், அல்லாஹ்வின் வஜூத், அதிலேதான் இருந்தோம். அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஆசை கடல் பொங்கி நின்று, அவனுக்கு ஆசை ஏற்பட்டுச்சு. எப்படி ஆசை? தன்னுள் இருக்கின்ற இந்த வல்லமைகளை வெளியாக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு பொறுமை செய்து பார்த்தான், பொறுக்க இயலாது. கடுமையா ஒருத்தனுக்கு கக்குசி போயிட்டு வந்துச்சுண்டா என்ன செய்வான்? ரோட்டண்டும் பார்க்க மாட்டான், வீடண்டும் பார்க்க மாட்டான், சபையண்டும் பார்க்க மாட்டான், கக்குசி போக வேண்டிய நிலைமம் வரும். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆசை பொங்கி வந்துச்சான். சும்மா வரல, ஆசை கடல் பொங்கி, அந்த ஸாத் என்ற கடல் பொங்கி வெளியான உடனே அப்துல் ரவுப் ஒரு நிறை, இந்த நஜீம் ஒரு நிறை, இந்த தஸ்லீம் ஒரு நிறை, இந்த ஜரூக் ஒரு நிறை. கடல் பொங்கி வழிஞ்ச உடனே எப்படி இருக்கும்? அப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த வஜூத், அந்த மெய்ப்பொருள் கடல் பொங்கி வழிந்தது போல் வழிந்தது, பிரபஞ்சமாக ஆனது. இதே தவிர பெட்டகத்தினுள் பொருள் இருப்பது போல, பெட்டிக்குள் பொருள் இருப்பது போல அல்லாஹ்வுடைய ஸாத்துக்குள் நாங்கள் இருந்தோம் என்ற கருத்தல்ல. விட்டினுள்ளே குடியிருந்த கொள்கையென எப்பொருட்கும் சித்தாய் இருந்தாய் மனோன்மணியே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உலகத்தில் இருக்கின்ற சர்வ சிருஷ்டிகளுக்கும் மூலம். உனக்கு மூலம் எது? அல்லாஹ், அவனுடைய ஸாத். எனக்கு மூலம் எது? அவன். உலகத்தில் உள்ள பொருட்களுக்கெல்லாம் மூலம் எது? அவன். அவன் எங்களுக்கெல்லாம் மூலம் என்று சொல்லும் போது, அந்த மூலத்தின் கோலங்களாக இருக்கின்ற நாங்கள் அவனுக்கு வேறானவர்களா, அவன் தானானவர்களா? எப்படி நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி ஈமான் கொள்ள வேண்டும்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு ஈமான் கொள்ளச் சொன்னார்கள்? குர்ஆன் எவ்வாறு ஈமான் கொள்ளச் சொல்கிறது? இப்படி ஈமான் கொள்ளச் சொல்கிறது. அவனேதான் மூலம், அவனேதான் கரு. எதற்கு கரு? எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் படைப்பாக வெளியாகி கொண்டிருக்கின்ற, வெளியாக போகின்ற சகல வஸ்துவுக்கும் கரு மூலம் அவனே. இரும்பு உதாரணத்துக்கு எதுக்கு சொல்கிறேன்? அவன் தான் எங்களுக்கு மூலம் என்றால் அந்த மூலத்தின் கோலங்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோமே தவிர அவன் வேறாக நாங்கள் வேறாக இல்லை என்பதை புரிய வைப்பதற்காக சொல்கிறேன். ஒரு மாட்டுத்தோல், ஒரு மாட்டின் தோல் அல்லது ஒரு மானுடைய தோல், இதை எடுத்து முழு தோலை எடுத்து செருப்பு தைக்கின்ற ஒரு செம்மானிடத்திலே நாங்கள் கொண்டு போய் கொடுக்கின்றோம். சொல்லுகிறோம், எங்களுக்கு சில பொருட்கள் இந்த தோலில் இருந்து செய்து தர வேண்டும். என்ன? இவன் பல பொருட்களை சொல்கிறான். உதாரணமாக செருப்பு ஒரு சோடி, கை கடிகாரத்துக்கு பட்டு ஒன்று, ஒரு தொப்பி ஒன்று, இந்த தோலிலிருந்து நீ செய்து தர வேண்டும் என்று செருப்பு தைக்கின்ற ஒரு செம்மானிடத்திலே ஒருவன் ஒரு தோலை கொண்டு போய் கொடுக்கின்றான். செம்மான் தனக்கு முன்னால் அந்த தோலை வைத்துக் கொண்டு தோலை பார்ப்பான். அதில் அவனுக்கு செருப்பும் தெரியும், கை கடிகார பட்டியும் தெரியும், தொப்பியும் தெரியும். சரி தம்பி, செய்து தருகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டான். இப்போது இந்த செருப்பும் கை கடிகார பட்டியும் தொப்பியும் எங்கே இருக்கிறது? தோளில் இருக்கிறது, வெளியாகவில்லை. தோளில் இருக்கிறது. எந்த இடத்தில் இருக்கிறது? எந்த இடம் என்று சொல்ல முடியாது, அந்த தோளில் இருக்கிறது. இப்போது அந்த செம்மான் இப்ப செருப்பும் இல்லை, தொப்பியும் இல்லை, கை கடிகார பட்டியும் இல்லை. என்ன இருக்கிறது? தோல் மட்டுமே இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. செம்மான் செருப்பு தைக்கின்றவன் தன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு ஆயுதம், ஒரு கருவி, அதுதான் உளி. உளி என்று சொல்வார்கள். இந்த உளியை எடுத்து அந்த தோலில் ஓர் இடத்தில் வைத்து செருப்பு வடிவத்துக்கு வெட்டி ஒரு துண்டை எடுத்தான். கையிலே எடுத்தான். எடுத்தவுடன் தோல் என்ற பெயர் இல்லை, என்ற பெயர் வந்துவிடும். செருப்பு என்ற பெயர் வந்துவிடும். அந்த வடிவத்தை அதில் வெட்டி எடுப்பதற்கு முன்னால் தோல் தான், தோல் மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த வடிவத்தை அந்த உளியால் வெட்டி எடுத்தானே, எடுத்தவுடன் அது தோல் என்ற பெயரை பெறாது, செருப்பு என்ற பெயரை பெறும். அதே மாதிரி கை கடிகார பட்டி ஒன்றை வெட்டி எடுத்தானே, ஆனால் தோல் என்ற பெயரை அது பெறாது, கடிகார பட்டி என்ற பெயரை பெறும். அதே மாதிரி தொப்பி ஒன்றை வெட்டி எடுத்தானே, ஆனால் அது தொப்பி என்ற பெயரை பெறும், தோல் என்ற பெயரை பெறாது. இப்போது சிந்தனை பண்ணி பாருங்கள், இந்த மூன்றுக்கும் மூலம் எது? செருப்புக்கு மூலம் எது? கடிகார பட்டிக்கு மூலம் எது? தொப்பிக்கு மூலம் எது? எது மூலம்? தோல். அதுதான் இவை மூன்றுக்கும் மூலம். ஒரு மூலத்தில் இருந்து எது வந்ததோ அது அந்த மூலம் தானானதா வேறானதா? தோலில் இருந்து செருப்பை எடுத்தானே வெட்டி, இந்த செருப்புக்கு மூலம் தோல் அல்லவா? இந்த செருப்பு அந்த மூலம் தானானதா அல்லது மூலம் வேற செருப்பு வேறா? அந்த மூலம் தானானதுதான். செருப்பிலே
எந்த இடத்தில் தோல் இருக்கிறது, எந்த இடத்தில் தோல் இல்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை. தோல் தான், செருப்பு தோல் தான், ஆனால் தோல் என்று சொல்வதில்லை. தோல் தான். கடிகாரப்பட்டி தோல் தான், தோல் என்று சொல்வதில்லை. தொப்பி தோல் தான், தோல் என்று சொல்வதில்லை. ஒரு மூலத்தில் இருந்து என்ன கோலத்தை அந்த மூலம் பெறுகிறோ அந்த கோலத்துக்கு ஏற்ற பெயரை கொடுக்க வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். கோலத்தில் வந்திருப்பது மூலம்தான், அந்த மூலத்தினுடைய கோலம்தான் இதை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல விளங்குவதற்காகத்தான் தோலை உதாரணமாக காட்டினேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தோல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு தோல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தோலிலிருந்து செம்மான் செருப்பையும் கடிகார பட்டியையும் தொப்பியையும் வெட்டி எடுத்தானே, அதுபோல அந்த அல்லாஹ் என்ற அந்த வஜூத் என்ற தோலில் இருந்து அப்துல் ரவுஃப் வழியாகி இருக்கிறார், அப்துல் காதிர் வழியாகி இருக்கிறார், இப்ராஹிம் வழியாகி இருக்கிறார், இஸ்மாயில் வழியாகி இருக்கிறார், கடல் வழியாகி இருக்கிறது, நதி வழியாகி இருக்கிறது, உலகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டிகளும் வழியாகி இருக்கின்றன. அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சர்வ படைப்புகளுக்கும் மூலமானவன். அந்த மூலத்திலிருந்து வந்ததில் அந்த மூலம் இல்லாமல் போகுமா? அதில் மூலம் இருக்கென்று சொல்வதை விட அந்த மூலமே தான் அந்த கோலத்தில் வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்குள் சர்வ பிரபஞ்சங்களையும் அடக்கி வைத்திருந்தான். அவனுடைய தாத்திலே இருந்தன. ஆசை ஏற்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தி விட்டிருக்கிறான். இந்த உண்மையை உணராமல் அல்லாஹ்வினுடைய கோலங்களாகத்தான் இந்த படைப்புகள் இருக்கின்றன என்பதை விளங்காமல் அல்லாஹ்தான் சர்வ சிருஷ்டிகளாகவும் தஜல்லியாகி வெளியாகி தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உண்மையை தெரியாமல் இவ்வாறு ஈமான் கொள்ளாமல் காலமெல்லாம் தொழுதாலும் சரிதான், நடக்காத காரியம். காலமெல்லாம் நோன்பு பிடித்தாலும் சரிதான், நடக்காத காரியம். இரவு பகலெல்லாம் வணங்கிட்டாலும் இருக்கு முதலெல்லாம் கொடுத்துட்டாலும், இரவு பகலெல்லாம் வணங்கிட்டாலும் இருக்கும் முதலெல்லாம் கொடுத்துட்டாலும், வருட முழு நோன்பு பிடித்துட்டாலும், வருஷ ஹஜ்ஜதை செய்துட்டாலும், ஹரத்தில் கிதாபெல்லாம் ஓதிட்டாலும், ஒரு ஆள் சொன்னதான் கேட்கும். அது இடையிலே எவ்வளவோ இருக்கு தம்பி. இருக்கும் முதலெல்லாம் கொடுத்துட்டாலும், இரவு பகலெல்லாம் வணங்கிட்டாலும், ஒருவன் தன்னிடத்திலே இருக்கின்ற முதலை எல்லாம் சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி உரைக்கிறான் என்று வச்சுக்குவோம். அப்படி அள்ளி உரைத்தாலும், இரவு பகலெல்லாம் வணங்கிட்டாலும், இரவில மட்டும் இல்லை, இரவும் பகலும் 24 மணி நேரமும் வணங்கிட்டாலும், வணங்கின போதிலும், வரிசை ஹஜ்ஜது செய்துட்டாலும், மக்காவுக்கு போய் ஹஜ் செய்துட்டாலும், வருட முழு நோன்பு பிடித்துட்டாலும், ரமதான் மாதத்தில் மட்டும் இல்லை, வருஷமெல்லாம் நோன்பு பிடித்துட்டாலும், ஹரத்தில் கிதாபெல்லாம் ஓதிட்டாலும், அல் குல்லியத்துர் ரப்பானியாவில் அல்ல, பஹஜத்துல் இப்ராஹிமியாவில் அல்ல, ஷர்கியாவில் அல்ல, மக்காவில் ஹரத்தில் வச்சு கிதாபெல்லாம் ஓதிட்டாலும், கருத்தில் இரண்டை அறியாதவர் கொடிய நரகத்திற்கிரையாவரே. கருத்தில் இரண்டை அறியாதவர், எதிரண்டை அறியாதவர் கொடிய நரகத்திற்கிரையாவரே. அவர் போவார் சொர்க்கத்துக்கா?
சுவர்க்கத்தை அவர் கனவு காணவும் முடியாது. சுவர்க்கத்தில் ஒரு மண்ணை எடுப்பதற்கு கூட அவர் தகுதியற்றவர். கருத்தில் இது அறியாதவர். எதிரண்டை ஹல்கையும் ஹக்கையும் அறியாதவர். ஹக் என்றால் எது, ஹல்க் என்றால் எது, இரண்டென்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, அது தப்பு. உள்ளது ஒன்றுதான், அதுவல்லாத எதுவுமே இல்லை. இதுதான் கருத்து. தன்சீஹ் தஷ்பீஹ். கருத்தில் இது அறியாதவர் தன்சீஹை அறிய வேண்டும், தஷ்பீஹை அறிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் இருந்த நிலை, அரூப நிலை, தன்சீஹுடைய நிலை, அதையும் அறிய வேணும். எப்போது ஹல்காக சிருஷ்டியாக அவன் வெளியானானோ அந்த நிலை தஷ்பீஹுடைய நிலை, ரூப நிலை, அந்த நிலையையும் அறிய வேண்டும். இந்த இரண்டையும் அறிந்து நம்பினால் தான் அது ஈமானாகும். இதை அறியாமல் இவன் எவ்வளவுதான் வணக்கம் செய்தாலும் சுவர்க்கத்துக்கு போக முடியாது. நிலை ரூப நிலை, அந்த நிலையையும் அறிய வேண்டும். இந்த இரண்டையும் அறிந்து நம்பினால் தான் அது ஈமானாகும். இதை அறியாமல் இவன் எவ்வளவுதான் வணக்கம் செய்தாலும் சுவர்க்கத்துக்கு போக முடியாது. இவர் வணக்கங்கள் எல்லாம் எப்படி ஆகும் என்று தெரியுமா? யானை சாப்பிட்ட விளாங்காய் போல ஆயிடும். உங்களுக்கு தெரியும் யானை சாப்பிட்ட விளாங்காட கதை. யானை விளாங்காய் இருக்க விளாம்பழம், இந்த விளாம்பழத்தை எப்படி சாப்பிடும்? நாங்க விளாம்பழத்தை உடைச்சி உள்ளுக்கு இருக்கிற கனியை எடுத்து சாப்பிடுறோம். எல்லா மனுஷனும் அப்படித்தான் சாப்பிடுவான். ஆனால் யானை மட்டும் விளாம்பழத்தை எடுத்து உடைச்சி சாப்பிடுறது. அது முழு விளாம்பழத்தை விழுங்கும். எப்படியும் ஒரு 100-200 விளாம்பழத்தை விழுங்கும் பக்கத்துக்குள்ள ஒன்றா. அந்த விளாம்பழம் வயிற்றுக்குள்ள போய் அந்த விளாம்பழத்தில் ஓடு வெடிக்காது. அப்படியே முழு விளாம்பழமாகவே இருக்க அதனுடைய கனிகளை அது ஜீரணிக்கும், சாப்பிட்டுரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு தன்மையை கொடுத்திருக்கான். வகுத்துக்குள்ள போன பிறகு அந்த விளாம்பழம் உடையுது, கனி வெளியே வருகிறது, அதை சாப்பிடுதுன்ற கருத்து அல்ல. விளாம்பழமாகவே வயிற்றுக்குள் இருக்க அதனுடைய கனிகள் அது ஜீரணமாகிவிடும். காலத்தால மலங்கழிக்கும் யானை 200 விளாம்பழமும் பொது உழும். எப்படி உழும்? உடைஞ்சாலும் முழு விளாம்பழமும் போல உழும். காலையில காட்டுக்குள்ள போய் விளாம்பழம் புறக்கிறவன் இருப்பான் தானே, விற்கிறதுக்கு விளாம்பழம் புறக்கிறவன். இவன் கூடையும் எடுத்துக்கிட்டு போய் யானை போய் தேண்டிட்டு போயிருக்கும். அது வேற விளாம்பழங்களும் உண்மையான விளாம்பழங்களும் அங்க விழுந்து கிடக்கும். இவன் எல்லாத்தையுமே ஒன்றா தூக்கி போட்டு பெரிய பொட்டியில் அடிக்கிட்டு சந்தைக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. விளாம்பழம் தேவையானவன் கிட்ட போய் எவ்வளவு விளாம்பழம் என்று கேட்பான். 10 ரூபாய் என்று சொல்லுவாரு. அவன் உடனே குந்திடுவான். அவடத்தை மத்த ஜாமான் வாங்குறது போல நின்றுகிட்டு வாங்க மாட்டான். விளாம்பழத்தை குந்திடுவான். என்னத்துக்கு? குலுக்கி பார்க்கறதுக்கு குந்திடுவான். குந்திக்கிட்டு விளாம்பழத்தை எடுத்து காது கிட்ட வச்சு குலுக்கி பார்ப்பான். குலுங்கினா நல்ல பழம் எடுப்பான், குலுங்காட்டி அது சரியில்லைன்னு வச்சிருவான். யானை சாப்பிட்ட விளாம்பழம் குலுங்குமா? குலுங்காதா? குலுங்காது. ஏன்? அதுக்குள்ள கனி இல்லைத்தானே, அது யானை சாப்பிட்டு போச்சு. சூரத்துல உருவத்துல விளாம்பழம் போல் இருக்கிறது. குலுக்கி பார்த்துட்டு சொல்லுவான், யானை நின்ற விளாம்பழத்தையும் சேர்த்து புறக்கிட்டு வந்திருக்கிறீங்களே, இது வியாபாரத்துக்கு சரி வராது என்று தூக்கி காணல போடுற நிலைமை வரும். அதே போல இந்த ஞானம், இறை ஞானம், ஷரியத், தரீகத், ஹகீகத், ரூஹ நிலை, அந்த நிலையையும் அறிய வேண்டும். இந்த இரண்டையும் அறிந்து நம்பினால் தான் அது ஈமானாகும். இதை அறியாமல் இவன் எவ்வளவுதான் வணக்கம் செய்தாலும்
சுவர்க்கத்துக்கு போக முடியாது. இவர வணக்கங்கள் எல்லாம் எப்படி ஆகும் என்று தெரியுமா? யானை சாப்பிட்ட விளாங்காய் போல ஆகிடும். உங்களுக்கு தெரியும் யானை சாப்பிட்ட விளாங்காட கதை. யானை விளாங்காய் இருக்க விளாம்பழம், இந்த விளாம்பழத்தை எப்படி சாப்பிடும்? நாங்க விளாம்பழத்தை உடைச்சி உள்ளுக்கு இருக்கிற கனியை எடுத்து சாப்பிடுறோம். எல்லா மனுஷனும் அப்படித்தான் சாப்பிடுவான். ஆனால் யானை மட்டும் விளாம்பழத்தை எடுத்து உடைச்சி சாப்பிடுறது. முழு விளாம்பழத்தை விழுங்கும். எப்படியும் ஒரு 100-200 விளாம்பழத்தை விழுங்கும் பக்கத்துக்குள்ள ஒன்றா. அந்த விளாம்பழம் வயிற்றுக்குள்ள போய் அந்த விளாம்பழத்தில் ஓடு வெடிக்காது. அப்படியே முழு விளாம்பழமாகவே இருக்க அதனுடைய கனிகளை அது ஜீரணிக்கும், சாப்பிட்டுரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு தன்மையை கொடுத்துருக்கான். வகுத்துக்குள்ள போன பிறகு அந்த விளாம்பழம் உடையுது, கனி வெளியே வருகிறது, அதை சாப்பிடுதுன்ற கருத்து அல்ல. விளாம்பழம் விளாம்பழமாகவே வயிற்றுக்குள் இருக்க அதனுடைய கனிகள் அது ஜீரணமாகிவிடும். காலத்தால மலங்கழிக்கும் யானை 200 விளாம்பழமும் பொது பொது பொதண்டு விழும். எப்படி விழும்? உடைஞ்சா விழும், முழு விளாம்பழமும் போல விழும். காலையில காட்டுக்குள்ள போய் விளாம்பழம் புறக்கிறவன் இருப்பான் தானே, விற்கிறதுக்கு விளாம்பழம் புறக்கிறவன். இவன் கூடையும் எடுத்துக்கிட்டு போய் யானை போய் தேண்டிட்டு போயிருக்கும். அது வேற விளாம்பழங்களும் உண்மையான விளாம்பழங்களும் அங்க விழுந்து கிடக்கும். இவன் எல்லாத்தையுமே ஒன்றா தூக்கி போட்டு போட்டு பெரிய பொட்டியில் அடிக்கிட்டு சந்தைக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. விளாம்பழம் தேவையானவன் கிட்ட போய் எவ்வளவு விளாம்பழம் என்று கேட்பான். 10 ரூபாய் என்று சொல்லுவாரு. அவன் உடனே குந்திடுவான். அவடத்தை மத்த ஜாமான் வாங்குறது போல நின்றுகிட்டு வாங்க மாட்டான். விளாம்பழத்தை குந்திடுவான். என்னத்துக்கு? குலுக்கி பார்க்கறதுக்கு குந்திடுவான். குந்திக்கிட்டு விளாம்பழத்தை எடுத்து காது கிட்ட வச்சு குலுக்கி பார்ப்பான். குலுங்கினா நல்ல பழம் எடுப்பான், குலுங்காட்டி அது சரியில்லைன்னு வச்சிருவான். யானை சாப்பிட்ட விளாம்பழம் குலுங்குமா? குலுங்காதா? குலுங்காது. ஏன்? அதுக்குள்ள கனி இல்லைத்தானே, அது யானை சாப்பிட்டு போச்சு. சூரத்துல உருவத்துல விளாம்பழம் போல் இருக்கிறது. குலுக்கி பார்த்துட்டு சொல்லுவான், யானை நின்ற விளாம்பழத்தையும் சேர்த்து போய்கிட்டு வந்திருக்கிறீங்களே, இது வியாபாரத்துக்கு சரி வராது என்று தூக்கி காணில் போடுற நிலைமை வரும். அதே போல இந்த ஞானம், இறை ஞானம், ஷரியத், தரீகத், ஹகீகத், மஅரிஃபத், தன்ஸீஹ், தஷ்பீஹ், அரூபநிலை, ரூபநிலை, இந்த விவரங்களை எல்லாம் தெரியாமல் தொழுது 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 நெத்தியும் காய்ச்சி தலையும் காய்ச்சி அது கங்காலையும் காய்ச்சி போச்சு. எந்த பிரயோஜனத்தையும் அவன் பெற முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் போக தேவையில்லை, ஷரியத்தை மட்டும் பின்பற்றிக்கிட்டா போதும் என்று? முடியவே முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, ஷரியத்தின் வழியில் மட்டும் நீ சென்றால் வெற்றி பெற முடியாது. தரீக்கத்தையும் எடுக்க வேண்டும், சூலிச வழியிலே செல்ல வேண்டும், ஞான வழியிலே போக வேண்டும், தன்ஸீஹ் தஷ்பீஹை அறிய வேண்டும். நீ யார், உன்னை படைத்த இறைவன் யார் என்பதை நீ தெரிய வேண்டும். இல்லாமல் எவ்வளவுதான் வணங்கினாலும் வணக்கம் நிறைவேற மாட்டாது. ஏன்? முதலிலே நான் ஒரு ஆயத்து ஓதி காட்டிவிட்டேன். வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஷரியத்தையும் தரீக்கத்தையும் தந்திருக்கிறேன், இரண்டையும் எடுங்கள். ஒன்றை எடுத்து ஒன்றை விடுங்கள் அல்ல. ஷரியத்தை எடுத்து தரீக்கத்தை விட்டா குற்றம் இல்ல, தரீக்கத்தை எடுத்து ஷரியத்தை விட்டா குற்றம் என்ற அர்த்தமா? இரண்டையும் எடுங்கள் என்று சொல்லும் போது இரண்டையும் எடுக்க வேணும். ஷரியத்தை விட்டாலும் குற்றம்தான், தரீக்கத்தை விட்டாலும் குற்றம்தான். ஆனால் ஷரியத்திலும் தரீக்கத்திலும் தரீக்கத்துத்தான் உயிர் நாடி, அதுதான் லெட்டர். ஷரியத்து முகவரி, ஷரியத்து தேங்காய் மட்டை. மட்டை உன்னுடைய லட்சியம் அல்ல, பால் தான் உன்னுடைய லட்சியம். ஆகையினால் ஷரியத்தை நீ பின்பற்றுவது போல் அல்லது ஒரு படி மேலே நின்று நீ தரீக்கத்தையும் பின்பற்ற வேண்டும், தரீக்கத்து வழியிலே செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இறை ஞானம் கிடைக்காது.
وَأَلَّوِ اسْتَقَامُوا عَلَى الطَّرِيقَةِ لَأَسْقَيْنَاهُمْ مَاءً غَدَقًا. وَأَلَّوِ اسْتَقَامُوا, அவர்கள் யார்? நானும் நீங்களும். அவர்கள் தரீக்காவில் செவ்வனே சென்றார்களாயின், தரீக்காவில் அல்லது ஹகீகாவில் அல்லது மாரிஃபாவில் செவ்வனே சென்றார்களானால், சீராக சென்றார்களானால், அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற பரிசு என்ன தெரியுமா? லஅஸ்கைனாஹும் மாஅன் கதகா, இனிமையான மதுரமான நீரை நாங்கள் அவர்களுக்கு புகட்டுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். சிலர் சொல்வார்கள், ஷரியத்து தான்ப்பா உள்ளது, இந்த தரீக்கத்து ஹகீகத்து மாரிபத்து என்கிறதெல்லாம் சும்மா பருங்கதை என்று சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஹசரத் இருந்தாரு, மௌத்தா போய்த்தாரு. மௌத்தான நல்லன்னா அந்த ஆள். அவர் என்ன சொல்லுவாருண்டா, இந்த ஞானவான்கள் சொல்லக்கூடிய சில சொற்கள் இருக்கு, தரீக்கா வழியில ஞான வழியில ஞானிகள் சொல்லக்கூடிய சில சொற்கள், மலக்கூத்து, ஜபரூத்து, லாஹூத்து என்று சொல்லுவாங்க. அது மக்காம்கள், அவுலியாக்கள் ஆன்மீக வழியிலே உள்ள மக்காம்கள், அவுலியாக்கள் கடந்து போன மக்காம்கள். அந்த மக்காம்களுடைய பேர் தான் அது. இந்த மனுஷன் தரீக்கத்து தெரியாத மனுஷன், ஞானத்துக்கு கடும் எதிரியான ஒரு மனுஷன். அவருக்கு இந்த சொல்லலாம் பிடிக்காது. அவர் என்ன சொல்லுவாரு? ஜபரூத்து, லாஹூத்து, மலக்கூத்து, பீச்சூத்து. எப்படி அவருடைய ஞானம், அவருடைய அறிவு எப்படி? நம்ம ஹசரத்து தான், நமக்கு ஓய் தந்த மனுஷன் தான், மௌத்தா போயிட்டாரு. நல்லதுதான் மௌத்தானது. இருந்திருந்த அப்படியானாக்க இன்னும் வழிகேடு கூடியிருக்கும். எந்த அளவுக்கு நக்கல் பண்றான் அந்த ஆள், எந்த அளவுக்கு பகடி பண்ணி சொல்றாரு? ஜபரூத்து, லாஹூத்து, மலக்கூத்து, பீச்சூத்து சொல்லுவான் அவத்த. ஆனா மௌத்தாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மௌத்தா இருக்காரு. அல்லாஹ் தஆலா அப்படியான மௌத்து நமக்கு வராம காப்பாற்றிக் கொள்ளணும். அப்ப அல்லாஹ் இஸ்தகாமு அல தரீகதி, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். வேற குணங்குடி மஸ்தான் சொன்ன கதையோ, நெருப்பு மஸ்தான் சொன்ன கதையோ அல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன் இந்த மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை. விந்தையாக இருக்கிறது, நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது. ஷரியத்து தான் உள்ளது, தரீக்கத்துங்கிறதெல்லாம் பொய், ஹகீகத்தெல்லாம் பொய் என்று சொல்றார்களே, இவர்கள்கிட்ட நாம கேட்கலாம். ஒலிக்குள்ளின் ஜஅல்னா மின்கும் ஷிராத்தன் வ மின்ஹாஜா. அது என்னடா மின்ஹாஜி? உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஷரியத்தை நாங்கள் தந்திருக்கிறோம். வ மின்ஹாஜன், அது என்ன? அதுதான் தரீக்கத். தரீக்கத்துங்கிற என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். பிறகு பாருங்கள், வஅல்லவ் இஸ்தகாமு அல தரீகதி, அங்கே மின்ஹாஜ் என்ற சொல்லை பாவிக்கிறான், இங்கே தரீக்கத் என்ற சொல்லை தெளிவாக பாவிக்கிறான். ஆகவே தரீக்கத்து குணங்குடி மஸ்தானால வந்ததல்ல, நெருப்பு மஸ்தானால வந்ததல்ல. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொன்னது குருடர்களுக்கு தெரியாது, நாம் என்ன செய்யலாம்? வஅல்லவ் இஸ்தகாமு, அவர்கள் செவ்வனே சென்றார்களே ஆனால், அல தரீகதி, தரீகாவில் சீராக சென்றார்களே ஆனால், நீங்கள் தரீகாவில் சீராக சென்றீர்களே ஆனால், லஅஸ்கைனாஹும் மாஅன் கதகா, லஅஸ்கைனாகும் மாஅன் கதகா, நீங்கள் செவ்வனே சென்றால் நான் உங்களுக்கு தார பரிசு என்ன தெரியுமா? மதுரமான இனிமையான நீரை உங்களுக்கு புகட்டுவேன். அதென்ன மதுரமான நீர்? ஞான பாலை தருவேன். தரீக்காவில் நீங்கள் சீராக சென்றால், தரீக்கா வழியிலே நேராக சென்றால், ஞான பாலை நான் உங்களுக்கு புகட்டுவேன். தேங்காப்பால் உண்டு மலை மேல் இருப்போர்க்கு, மாங்காப்பால் உண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காப்பால் எதுக்கடி? குதம்பாய், தேங்காப்பால் ஏதுக்கடி?
மாங்காப்பால் உண்டு மலை மேல் இருப்போர்க்கும். தேங்காப்பால் எதுக்கடி குதம்பாய், தேங்காப்பால் எதுக்கடி? மாங்காப்பாலையும் தேங்காப்பாலையும் எது தம்பி கொஞ்சம் ருசியா இருக்கும்? எதிரா தேங்காப்பாலா? நீ மாங்காப்பால் குடிக்கலப்ப. மாங்காப்பாலையும் தேங்காப்பாலையும் குடிச்சு போட்டு சொல்லுங்க, தேங்காப்பால் நல்லதா மாங்காப்பால் நல்லதாண்டு. மாங்காப்பால் ருசி கூட. மாங்காப்பால குடிச்சுக்கிட்டு மலையில் இருக்கிறவனுக்கு தேங்காப்பால் என்னதுக்கு? அவன் தான் பெரிய மாளிகையில் இருக்கிறவனுக்கு பிச்சுக்குடியில் என்னதுக்கப்பா? ஆகையினால் தரீக்கத்தென்ற வழியிலே செவ்வனே சென்றால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தார பரிசு என்ன தெரியுமா? ஞான பாலை தருவான், ஞான தேனை தருவான். ருசிச்சு 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 அந்த ருசியிலேயே கிடப்பார். நீங்க ஹதீஸ் உலமாக்கள் ஹதீஸ் சொல்ல கேட்டிருப்பீர்கள், சுவர்க்க லோகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இன்பங்களை சுவர்க்கவாதிகளுக்கு கொடுப்பான். அதுல ஒவ்வொரு ஜாதி இன்பம். அதுல ஒரு இன்பம், ஒரு மாதுளம் பழத்தை ஒருத்தன் சாப்பிட்டானண்டா, சுவர்க்கத்தில் உள்ள மாதுளம் பழத்தை சாப்பிட்டானண்டா, அந்த சாப்பாட்டின் இன்பத்தில் மயங்கி 500 வருஷம் கிடப்பானா. படுப்பான் இல்ல, கிடப்பானா. ஒரு மாதுளம் பழத்தை திண்டா திண்டு முடிய ருசி போயிடும். எங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள மாதுளம் பழம் திண்டு முடிய ருசிய முடிஞ்சு, திங்குற மட்டுக்கு தான் கொஞ்சம் ருசியா இருக்கும். சுவர்க்கத்தின் மாதுளம் பழத்தை சாப்பிட்ட ஒருவன் 500 வருஷம் அந்த இன்பத்தில் லைட்டு போய் கிடப்பானா. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. புடையம்பாம்பு வச்சினாலும் அவனுக்கு விளங்காது. சிற்றின்பத்தில் ஒருவன் மூழ்கி கிடக்கும் போது அவனுக்கு நொறும்பு கடிக்கிற விளங்குமா? மூட்டை கடிக்கிற விளங்குமா? இல்லை. பேரின்பத்தில் ஒருவன் மூழ்கி கிடக்கிறானாம் என்றால் அவனுக்கு என்ன விளங்கும்? ஒன்றுமே விளங்காது. அப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முதுகிலே ஒரு அம்பு பாய்ந்திருந்தது. அம்பு ஒரு முழம் நீளம், அரை முழம் முதுகுக்குள்ள பாஞ்சிட்டு. அப்ப நண்பர்கள் எல்லாம், நாயகமே முதுகில் அம்பு பாஞ்சிட்டு நாங்க அதை இழுத்து எடுத்துடுறோம். அந்த காலத்துல ஆபரேஷன் தியேட்டர்கள், ஆபரேஷன் செக்ஷன் இல்லை. அதனால சொன்னாங்க, நாங்க பிடிச்சி இழுத்து எடுத்துடுறோம் நாயகமே என்று. அரைமுளம் உள்ளுக்கு போன ஒரு பொருளை இழுக்க யாரும் கொடுப்பாங்களா? எவ்வளவு வேதனையா இருக்கும். முடியாது, தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, அந்த அம்பு முதுகுக்குள்ளே ஏறி இருந்து பழுத்து போச்சு. பெரிய வேதனையாக இருக்கிறது. நாயகமே இழுத்து எடுத்து விடுகிறோம், தாருங்கள் என்று கேட்டார்கள். முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். நண்பர்கள் எல்லாம் யோசித்தார்கள், இப்படியே இருந்த ஆபத்து, பழுத்து போல மௌத்தா போற நிலைமையும் வந்துவிடலாம், நாம புடுங்கி எடுப்போம். ஆளை பிடிச்சி மல்லு கட்டி புடுங்கணும் என்று முடிவெடுத்தார்களா? இல்லை. இவர்கள் தொழுகையில் நிற்கின்ற நேரத்தில் பின்னாலே போய் இழுத்தெடுப்போம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு விளங்காது, எடுத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஒரு ஆள் போய் தொழுது கொண்டு நிற்கின்ற நேரத்தில் அதை இழுத்து பார்க்காரு, அவருடைய பிளத்துக்கு இழுத்து பார்க்காரு, வருவதில்லை. இன்னொரு ஆளையும் உதவியை கூப்பிட்டார், இன்னொரு சஹாபிய. 2 பேருமா சேர்ந்து இழுத்தார்கள், வரவில்லை. இன்னும் ஒருவரையும் உதவிக்கு அழைத்து 3 பேர்களாக சேர்ந்து மல்லு கட்டி கஷ்டப்பட்டு இழுத்து எடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு வருகிறார்கள். வேதனை அறிக்கை தொட்டு பார்த்தார்கள், இருந்த அம்பை காணவில்லை. என்ன நடந்தது, யார் எடுத்தது என்று கேட்டார்கள். நாங்கள் தான் நாயகமே எடுத்தோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் இருந்த நேரத்தில் முதுகில் பாய்ந்திருந்த, அரை முழம் உள்ளே பாய்ந்திருந்த அம்பை எடுத்தார்களே, புரிந்ததா? வேதனை தெரிந்ததா? இல்லை. ஏன் தெரியவில்லை? அதுதான் பேரின்பம். ஷரியாத்திலே அந்த பேரின்பம் இல்லை, தரீக்கத்தில் தான் அந்த பேரின்பம் இருக்கிறது.
முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில நேரங்கள்ல அல்ஹம்து சூரத் ஓதுற நேரத்தில் இப்படி ஓதுவாங்களாம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்து அலைஹிம் என்று ஓதுவாங்களாம். அன்அம்து சொல்லணும், அதானே சரி. அன்அம்து என்றால் நான் நிஅமத்து செய்தேன் என்ற அர்த்தம் வந்துடும். அன்அம்த என்றால் நீ நிஅமத்து செய்தாய் என்ற அர்த்தம் வரும். அன்அம்த தான் ஓதணும், அதான் சரி. அவங்க அப்படி ஓதுவாங்களாம். அது அவங்களுடைய ஒரு ஆன்மீக நிலையில ஓய்னாங்கன்னு வச்சுக்கோமே. தொழுது முடிஞ்ச பிறகு முரீது பிள்ளைகள் சொல்லுவாங்களாம், நாயகமே தொழுகையில நீங்க இப்படி ஓதுறீங்களே என்று. அப்படியே ஓதுவன் பிள்ளை, அப்படி ஓதக்கூடாது. இதுக்கு பிறகு நான் ஓதினா பாலை வச்சுக்கிட்டு இருந்து பட்டி விடுங்க, விஷயம் முடியட்டும். என்ன இது ஓதல் அப்படின்னு சொன்னாங்களாம். நாயகமே நீங்க ஓதா போட்டாச்சேதானே, பாலை வச்சுக்கிட்டு விட்டுற வேலையெல்லாம் பார்க்கலாமா? இல்லப்பா, நீங்க நான் செய்யறது சொல்லுங்க, பட்டுங்க. சரி அண்டி, நீ ஷேகுடைய ஓடர் கட்டளைக்கு அடிமணிவதுதானே சிஷியனுடைய கடமை. 2 பேரும் வாழ எடுத்துக்கிட்டு நிக்காங்க. குதுபு நாயகம் தொழுகிறார்கள். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்து. பட்டினார் ஒரு ஆள். பட்டின உடனே பால் முதுகுக்குள்ள போய் வெளியே வருகுது. பட்டுப்படுறது இல்லை, போய் வருகிறது, சரியா போகுது. அவடத்தை அடுத்த ஆள் பட்டுறாரு. 4 ரக்காத்து தொழுகையிலையும் 4 தரம் பட்டினார்கள். பால் போகுது, அவளுக்கு நல்லா போகுது. பாலை வெளியே எடுத்தா சரி. தொழுகத்துக்கு பிறகு நான் எப்படி ஓதின நண்டு கேட்டார்கள். நீங்க அப்படித்தான் ஓடுறீங்க, அன்னம்து அண்டு பட்டினீங்களா? ஆமா. விட்டுப்படலையே? அப்ப இல்ல, விட்டுப்படல நாயகமே. அப்ப அது விஷயம் போற, அது விஷயம் போற. இப்ப நம்மள ஒரு ஆளா இருந்தா நான் நம்பு கொண்டு ஓயின மட்டும் பின்னாலவே பட்டினா என்ன நடக்கும்? பள்ளிக்குள்ள கலந்து கிடக்கும், எந்த விதமான மாற்றவும் இல்லை. புத்துநாயகத்துடைய கழுத்து பறக்கவில்லையே, புத்துநாயகம் வெட்டப்படவில்லையே. காரணம் என்ன? அந்த நேரத்தில் கத்தியோ வாளோ துப்பாக்கியோ வேலை செய்யாது. அப்படியான ஒரு மக்காம், அப்படியான ஒரு நிலை, ஆன்மீக நிலை. பேரின்பத்தில் லயித்து போய் கிடக்கின்ற நேரத்தில் ஒன்றுமே புரியாது. உங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது, இந்தியாவில் புதக்குடி என்கிற ஊரில் அந்நூருல் முஹம்மதியு என்ற ஒரு அரபு கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரியிலே என்னுடைய மதிப்புக்குரிய தகப்பனார் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா அவர்களும் ஓதியிருக்கிறார்கள். அங்கே ஒரு ஹசரத் இருந்தார்கள், அப்துல் கரீம் வலியுல்லா. அவர்கள் மௌத்தான அன்று அப்துல் கரீம் தங்கமே தங்களில்லாது எங்களூர் பங்கமே என்ற தொடரிலே ஒரு கவி கூட பாடி இருக்கிறார்கள் ஒரு பெரியார். அப்துல் கரீம் தங்கமே தங்களில்லாது எங்கள் ஊரு பங்கமே என்ற தலைப்பில். அவங்களுக்கு முதுகுல ஒரு கட்டு, கட்டுண்டா சாதாரண கட்டு இல்ல, புலவை என்று அதுக்கு சொல்வார்கள். புலவை கட்டு மாதிரி வீங்கி வரும். எப்போது வெடிக்கிறதோ அதே நேரம் ஆள் மவுத்த போயிடுவா. அப்படியான வருத்தம் இவர்களுக்கு. முதுகில் அந்த புலவை வந்து கட்டு வந்து வீங்கி பெருசாக இருக்கிறது, ஒரு பந்து போல் இருக்கிறது. உறவினர்கள், நண்பர்கள், மாணவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நாயகமே ஆபரேஷன் பண்ணுவோம் வாருங்கள் என்று. வரமாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள். கடைசியில் முரீது பிள்ளைகளாக சேர்ந்து ஒரு ஆபரேஷன் டாக்டரை சந்திச்சு இந்த பெரியார் மறுக்கிறார். எப்படியாவது அவருக்கு ஆபரேஷன் செய்து இந்த வருத்தத்திலிருந்து காப்பாற்ற வேணும், ஆபரேஷன் செய்யலாமா என்றாம். செய்யலாம் என்றார். இவரை பிடித்து பலாத்காரமாக கொண்டு போனது போல் கொண்டு போகிறார்கள் ஆபரேஷனுக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, அப்துல் கரீம் ஹஸ்ரத் ஆபரேஷன் பண்ணுங்க, ஆட்சேபனை இல்லை. ஆனா ஒன்று, என்னுடைய அறிவை மாற்றக்கூடாது. இன்ஜெக்ஷன் அடிச்சோ குடரோகம் பிடிச்சோ எப்படியோ இதன் மூலமோ என்னுடைய அறிவை உணர்வை மாற்றக்கூடாது, ஆபரேஷன் பண்ணுங்க. டாக்டர் சொன்னாங்க, நாயகம் டாக்டரே இவங்க பெரிய மனுஷன் இப்படி சொல்றாங்க, அதனால நீங்க உணர்வை மாத்தாம இன்ஜெக்ஷன் அடிக்காம நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க என்று. அது எங்கட வைத்தியத்துறையில அப்படி சட்டம் கிடையாது.
இன்ஜெக்ஷன் அடிச்சு அதுக்குரிய வேலை செய்துதான் ஆபரேஷன் பண்ணலாம், அதான் சட்டம் என்று அவன் சொல்லிட்டான் டாக்டர். இவர்களும் இப்படி மறுக்கிறார்கள். டாக்டரும் ஆபரேஷன் பண்ண, இன்ஜெக்ஷன் அடிக்காம ஆபரேஷன் பண்ண மறுக்கிறான். கடைசியில இவங்க எல்லாரும் டாக்டர் காலில் விழுந்து, நாங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு தாரோம், மவுத்தானா மவுத்தாகட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீங்க இன்ஜெக்ஷன் அடிக்காமத்தான் உணர்வை மாத்தாமத்தான் ஆபரேஷன் பண்ணணும், செய்யுங்களா? சரி என்று அந்த டாக்டரும் இணங்கினார். அப்துல் கரீம் ஹசரத் சொன்னார்கள், ஆபரேஷன் தியேட்டருக்குள் என்னை எடுத்துச் சென்று டாக்டர் எனது உடலிலே கத்தியை வைக்கின்ற பொழுது அந்த தியேட்டருக்குள் என்னிடத்திலே ஓதுகின்ற மாணவர்கள் 10 பேர் உள்ளே நின்று திக்ர் செய்வதற்கு அனுமதி தர வேண்டும். அவர்கள் நின்று திக்ர் செய்ய வேண்டும், எனக்கு ஆபரேஷன் நடக்க வேண்டும். டாக்டர் அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார். கடைசியில் கெஞ்சி கேட்டு அனுமதி பெற்று 10 மாணவர்கள் உள்ளே போகிறார்கள் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே. அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள் படுக்க வைத்து டாக்டர் வெட்டி, இவர்கள் திக்ரை ஆரம்பிக்கும் போது டாக்டர் வெட்ட ஆரம்பித்தான். வெட்டு முடிந்த பிறகு திக்ர் நிறுத்தப்பட்டது. அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள் அப்படியே எழும்பி வருகிறார்கள். சகோதரர்களே, இதுவும் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அவ்வளவு வேலை செய்கின்ற வரைக்கும் அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள் பேரின்பத்தில் லயித்து போய் கிடந்த காரணத்தினால் அவர்களுக்கு ஒன்றுமே புரியாமல் போய்விட்டது. சையத் அஹ்மத் கபீருர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தியானத்திலே ஒரு காட்டுக்குள் போன நேரத்தில் அவர்களுக்கு இறைவனுடைய காட்சி ஷுஹூத் கிடைத்து அப்படியே மலை போல நின்று விட்டார்கள். ஆடாமல் அசையாமல் நின்று விட்டார்கள். 3 மாதங்கள் நின்றார்கள். 3 மாதங்கள் காட்டினுள் ஆடாமல் அசையாமல் பேரின்ப நிலையிலே சையத் அஹ்மத் கபீருர் ரிஃபாயி நின்றார்கள். பக்கத்திலே நின்ற மரம் ஒன்று வேர் விட்டுக் கொண்டு வந்தது. மரம் வேர் விட்டுக் கொண்டு வரும்போது மனுஷன் நின்றா, இவன் மனுஷன் காலை துளைச்சிக்கிட்டு வேர் விடக்கூடாது, விலகி போக வேணும் என்று அது செய்யுமா? இல்லை. அந்த வேர் வந்து ரிஃபாயி நாயகத்துடைய காலிலே முட்டியது. காலை துளைத்து 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 வெளியே வந்தது அந்த வேர். 3 மாதங்கள் வரை ரிஃபாயி நாயகம் நின்றார்கள். ஒரு வேல் ஊசொன்ற எடுத்த காலில் குத்தி மத்த பக்கம் வர செய்யலாம், அவ்வளவு வேதனை தெரியாது. அது ஒரே குத்தில குத்தி விடுறதுதான், வெளியால வந்துடும். வேர் விடுவது ஒரே நேரத்தில் வேர் விட்டு வராது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வேர் விட்டு வரும். அது எது போல் இருக்கும் என்றால், காலிலே ஒரு ஊசை ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக 3 மாசம் தள்ளி தள்ளி இருந்தா எப்படி வேதனையாக இருக்குமோ அப்படி வேதனையாக இருந்திருக்க வேண்டும். ரிஃபாயி நாயகத்துக்கு அந்த வேதனை தெரியவில்லை. காரணம், பேரின்பத்திலே லயித்து போயிருந்ததுதான். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, ஷரியத்தை பின்பற்றி நடந்து தரீக்கத்து வழியில் நாங்கள் நடந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பேரின்ப பானத்தை, பேரின்ப தேனை தருவான். அந்த தேனின் மயக்கத்திலே இந்த ஊரில், இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்ல துவங்கினால் நேரம் போகும். இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை இரவு சந்தர்ப்பம் கிடைக்குமே ஆனால் சொல்வேன். தரீக்காவில் அவர்கள் சீராக நடந்தார்களே ஆனால், அதன் தரீக்காவில் போனால் போதும் தானே, தரீக்காவுக்கு போனவன் சீராத்தானே போவான். தரீக்காவில் சீராக நடந்தார்களே ஆனால், தரீக்காவிலே சீராக நடக்காம குறுக்காக நடக்கிற அமைப்பு ஒன்றிக்கோ? ஆமா இருக்கு. தரீக்காவில் இருந்து கொண்டு சீராக நடக்காமல் குறுக்காக நடக்கின்ற ஒரு அமைப்பும் உண்டு. அது என்ன, சீராக நடப்பதென்றால் என்ன என்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை இரவு சந்தர்ப்பம் கிடைத்தால் சொல்லலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் 4 இரவுகள் தான் இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை இரவு கடைசி இரவு. நீங்கள் அனைவர்களும் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடையவும் அவர்களின் அன்பு மகனார் அவர்களினவும் பரக்கத்தையும் அருளையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு இந்த கந்தூரியிலே கலப்பற்ற தூய்மையான எண்ணத்தோடு கலந்து சிறப்பிக்க வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், பணிபுரிய வேண்டும் என்று கேட்டு
முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.